ஹலோ வியூவர்ஸ், நான் உளுந்த வடை பண்ணுறதுக்கு ஊற வைக்க போகிறேங்க. இதில் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் உளுந்து, 2 ஸ்பூன் கிலோ பச்சரிசி போடணும். பச்சரிசி எந்த அரிசினாலும் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டியதாங்க. 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நான் மாவு அரைக்கிறப்ப எப்படி அரைக்கிறேன்னு காமிக்கிறேன். உளுந்து நல்லா ஆட்டிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பந்து மாதிரி வரணும். தண்ணியை 2 தடவை 3 தடவை நான் தெளித்து விட்டு தான், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இட்லி தோசைக்கெலாம் அரைக்கிற மாதிரி இப்படி இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு வடை சுடுறதுக்கு நல்லா வரும். மிக்சியில் கூட ஆட்டலாம், ஆனால் மிக்சியில் ஆட்டினா நமக்கு நிறையா மாவு கிடைக்காதுங்க. கிரைண்டரில் ஆட்டினா தான் மாவும் கிடைக்கும், வடையும் சாஃப்டாக வரும். உளுந்த வடைக்கு மாவு அரைச்சாச்சுங்க. மாவு இப்படி இருக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இப்படி பந்து மாதிரி இப்படி உழுகணுங்க. இப்போ நான் இதில் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. உப்பு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிச்சான்னு லைட்டாக போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன பாலை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. தண்ணியில் உங்கள் கையை நனைச்சிட்டு இந்த மாவை இவ்வளோன்னா எடுக்கணுங்க. இவ்வளோ எடுத்து நல்லா ஊற்றினீங்கன்னா ஊற்று வந்துடும். நடுவில் இப்படி கட்டை விரல வச்சு ஹோல் போட்டுட்டு எண்ணெயில் போட்ட வேண்டியதான். நான் காமிக்கிறேன் பாருங்கள். மாவை எடுத்துட்டு இப்படி ஹோல் போடணும். இப்படி ஹோல் போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. தண்ணியில் நினச்சி போட்டிங்கன்னா கையில் ஒட்டாது மாவு. பார்த்தீங்களா, அவ்வளோதான். வேறதுக்கு 5 நிமிஷமாக தான் ஆகுங்க. நல்லா செவக்கணும். ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட அரிசி போட்டு 2 சேர்த்து அரைக்கணுங்க. உளுந்த மட்டும் போட்டு அரைச்சா கொஞ்சம் நமக்கு மொறுன்னு வராது. 2 ஸ்பூன் அரிசியும் சேர்த்திங்கன்னா மாவும் நமக்கு நல்லா கிடைக்கும்.
நல்லா வாடை வந்துருச்சுங்க. நல்ல ஸ்மெல், உளுந்து வடையோட ஸ்மெல்லு. இது ரொம்ப சேப்பு வேணும் அப்படி இப்படின்னு கட்டோரியை வச்சுட்டு இந்த கரண்டியில் ஏதோ அப்படி இப்படிலாம் போடணும்னு இல்லை. நம்ம தானே சாப்பிட போகிறோம். அந்த ஒரு கையிலே எடுத்து ஒரு கையில் அப்படியே ஓட்டை போட்டு எடுத்துடலாம். போட போட நமக்கு அந்த சேப் நல்லா வந்துடும். பல நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. இப்போ வெந்துருச்சு, நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ பார்த்தீங்களா? நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் இதுலயே நமக்கு வெந்து கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாம் பாருங்க. நான் காமிக்கிறேன். இப்படி மாவு என்ன பாருங்க, இப்படி தண்ணி தொட்டு இப்படி மாவு எடுத்தீங்கன்னா மாவு நமக்கு இப்படி உருட்டை வந்துடும். உருட்டை வந்தோன்னா இதை வச்சு ஒரு ஓட்டை இப்படி போட்ட வேண்டியதான்.